ஹீரோ யாரு சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னாரு. எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனா கூரன் படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நானு. அவருடைய தாட்ஸ் அண்ட் பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அந்த படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்துக்காக நான் இங்கிலாந்து போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில டாக் டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கேன். பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன் இது ரெண்டுமே நான் சார் வந்து கத்துக்கிட்டேன். இவர் உருள்றத பார்த்து எனக்கு என்ன பயம்னா, நம்மளே இதே மாதிரி ஊர்ல விடுவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். இது எனக்கு சாரோட எஸ்சிசி சாரோட 3வது படம். இது அவர் எவ்வளவு பண்ணாலும் தாங்குறாரு. அதான் 3வது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டாராட்டிருக்கு. அவர் சாரை கூப்பிட்டேன். அவர் ஜஸ்ட் சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார், எப்படி கரெக்டா கூப்பிட்றேன், இப்பதான் மியூசிக் ஆக்டர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்றேன், அடுத்த படம் பண்றேன்னு சொன்னாரு. ஹீரோ யாரு சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னாரு. சார் உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பாத்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்துல நான் வந்தேன். ஸோ இந்த படம் இந்த டாக் டிரான்ஸ்லேஷன் கிளாஸ்ல நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸா இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அது நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் இமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு, ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு. அந்த இமோஷன்ல ஃபர்ஸ்ட் இமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இட்ஸ் கம் அவுட். தேங்க்யூ முத்தமிழ், என் ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட். அவரு பார்க்க யங்கா இருப்பாரு. நம்ம ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனா கூரன் படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நானு. ஏன்னா நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹேவ். அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரிஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ரவிமேகம் சார் டு பாலாஜி சக்திவேல் சார், எல்லாம் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. My very close friend's daughter is also acted in this. Thankfully நீங்க என்ன அங்கிள்னு கூப்பிடல. Thank you for that. ஸோ ரொம்ப க்ளோஸ் நிட் ஃபேமிலியா பண்ணியிருக்கோம். சார் லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன், சார் அடுத்த படம் அட்வான்ஸாக நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ. இப்போவே லாக் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் இந்த படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். என் வைஃப் இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஷி வாண்ட்ஸ் அ செகண்ட் பெட். ஃபர்ஸ்ட் பெட் நான் தான் சொல்றாங்க அவங்க. ஸோ எல்லாரும் படம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நியூ கான்செப்டா இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கொஞ்சோட பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும். அனிமல்ஸ்க்கு கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா? அதுக்கு சிக்கனுக்கு ஃபிஷ் இருக்கான்னு தெரியல, ஆனா அதர் அனிமல்ஸ்க்கு இருக்கும் மாட்டிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். கவிதா அக்கா சொன்ன மாதிரி தான், என்னோட லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோட படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு விக்கியா நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும்தான். அண்ட் முதல் நன்றி வந்து என்னோட ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, மாமா, அவங்க 3 பேருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போ நாங்கள் பின்னாடி இருக்கோம் சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு. அண்ட் க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ்எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எஸ்எஸ் சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். விக்கியா நான் சும்மா யதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் 80+ன்னு, அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில். நீங்கள் பார்க்கும் போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்டா அண்ட் எனர்ஜியா இருக்க முதல் ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை. ஏன்னா அந்த ஃபீவர் டைம்ல சார் கூட நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஃபீவர், எங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம். ஆனா அவர் வந்து இல்ல பரவாயில்ல போலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டா ரொம்ப எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அண்ட் என்ன சொல்றது, அவ்வளோ குளிர் கொடைக்கானல்ல இருக்கும். பட் ஆனா ஆக்ஷன் சொன்னா எங்க இருந்து வந்து அந்த ஒரு 16 வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார்க்குள்ள எப்படி வருவாருன்னு தெரியாது. அந்த ஆக்ஷன் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன். இது ரெண்டுமே நான் சார்ட்ட வந்து கத்துக்கிட்டேன். ஏன் நான் சொல்றேன்னா டெடிகேஷன் எப்படி அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, நாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிப்பார். நான் ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டா போயிருப்பேன். அதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு பயம் இருக்கும். ஐயோ சார் வந்துட்டாரா, நம்ம லேட்டா வந்துட்டோமே அந்த பயம் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகா அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நான் சார்ட்ட கத்துக்கிட்டேன். பர்ஃபெக்ஷன் என்னன்னா
ஷூட் முடிஞ்சிருச்சு சார், ஒரு ஆக்டர் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேற விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போய் கொடைக்கானல் சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம் போனப்போ சார் வந்து ஆப்போசிட்ல வந்து நான் சொன்னேன் மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு. சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு, வா வா கரெக்டா நீ வந்துட்ட, உனக்கு தான் நான் காஸ்டியூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், உன்னோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமரால பார்க்கும் போது, ஸோ அதனால உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு கொடைக்கானல் எவ்வளவு குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த 8:30 மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மாட்டேன்னு நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார்ட்ட நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமா இருக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன், அவங்க அப்பா எஸ்எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன். எப்படி பிகில்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமா இன்னைக்கும் வந்து கவிதா பாரத் சார் வந்து நான் பாண்டியம்மா தான் கூப்பிடுறாரு, அது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா கூரனும் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் எனக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து டு அவர் டைரக்டர் நிதின் ப்ரோ. நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன், ப்ரோன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த பாண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளா என்ன செட்ஸ்ல வச்சிருந்தாரு. அவர் ரொம்ப கூலஸ்டான டைரக்டர், அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலா இருக்கும். நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் அ டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். ஆனா எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்ல மற்ற ஆர்டிஸ்டோ இல்ல மற்ற ப்ரொடக்ஷன் டீம் யார்ட்ட பார்க்கும்போது ரொம்ப கூலா ஓகே ஓகே போலாம்னு வந்து ரொம்ப கூலா இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து நிதின் ப்ரோ. அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும், நீங்க அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூசிங், தேங்க்யூ எஸ்எஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா. விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ சொல்லவே மாட்டாரு. எனக்கு என்ன தெரியல, நான் எந்த ஷூட் போனாலும் அவர் செல்ல பிள்ளையா வர்றேன். அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ இல்லம்மா பண்ணிடலாம், இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம். 1000 டென்ஷன் இருக்கும், 1000 டென்ஷன் நடுவுலையும் என்ன ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டது வந்து விக்கி அண்ணா. தேங்க்யூ விக்கி அண்ணா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோன்னே என்னம்மா சொல்லுமான்னு கேட்குறீங்க, அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் டிஓபி அண்ணா மார்ட்டின் அண்ணாவோட ஒர்க் வந்து நீங்க வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு 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 எடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கு ஆட் ஆன் பிளஸ்ஸா வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு சார். நான் வந்து சாரோட படம் பார்த்துருந்தேன், நான் அப்போ சொன்னேன் ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப பிளெண்டடா இருந்துச்சு. ஸோ எங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா. நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமா வந்து ஏடி அண்ணா கூட தான் நான் இருந்திருக்கேன். ஏன்னா என்ன ரொம்ப அதிகமா பாசமா பார்த்துக்கிட்டே அங்க ஒரு 5-6 பேர் அப்படியே எல்லாமே ஸ்கேட்டர்டாக உட்காந்துருக்காங்க, அவங்க தான். ஸோ பெரிய பெரிய நன்றி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா, கோ டைரக்டர் அண்ணா, டெக்னீஷியன் அண்ணா, சந்து அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு பெரிய க்ரூ வைஜி மகேந்திரன் சார், கவிதா பாரதி சார், பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த படத்துல நான் நடிச்சதுக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு, ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகா கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எவ்வளவு படம் எடுத்தாலும் அது உங்க கையில மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்கு. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்க வந்து கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் சித்தார்த் விபின். நிறைய படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆக்டராக பார்த்துருக்கீங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னை இங்கே பார்த்துருப்பீங்க. டிரான்ஸ்லேட்டராக நான் வந்திருக்கேன். இந்த படத்துக்காக நான் இங்கிலாந்து போயிட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டாக் டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கேன். படித்து எஸ்பெஷலி அனிமல் டிரான்ஸ்லேஷன் டாக் ஸ்பீச் ஸ்பெஷலிஸ்டாக பண்ணி நான் வந்திருக்கேன். வந்து கூரன் படத்தில் நம்ம பைரவாக்காக இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண வந்திருக்கேன். ஹாய், என் பேர் பைரவா. இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மீடியாவில் பேச வந்திருக்கேன். டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஏஐ வழியா. ஏதோ தப்பாக பேசினா சித்தார்த் விபின் மேலே ப்ளீஸ் கோவப்படாதீங்க. சூப்பர். நிறைய படத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஹீரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்தது. அப்போ தான் நம்ம டைரக்டர் நிதின் மம்முட்டி, சாரி மம்முட்டி இல்லை, அதே கரெக்ட் பண்ணது விபின் நிதின் வெம்புப்பட்டி வந்து ஒரு படம் என்கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணாரு. ஒரு மாஸ் ஹீரோவோட டெபியூ படத்தில் என்னெல்லாம் தேவைமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருந்தது. ஓகே, சாங் இன்ட்ரடக்ஷன், இமோஷன், லவ், ஆக்ஷன், ட்ராஜடி, காமெடி. ஓகே புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு சொல்ல வரீங்க அவங்க.
இந்த படத்தை என்ன முழுக்கும் என்னை மாயமா வச்சு எடுத்த ஒரு கதை இது. இதுல எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோர்ட் வரைக்கும் போய் போராட்டம் நடத்த ஒரு ஸ்டோரி இது. இந்த படத்துல எனக்கு ஹெல்ப் பண்ற, சேர்ந்து கோர்ட்ல ஃபைட் பண்ற அட்வொகேட் கேரக்டர் எஸ்ஏசி சார் பண்ணியிருக்காரு. என் கூட வைஜி மகேந்திரன் சார், பாலாஜி சக்திவேல் சார், சத்யன் சார், ஜார்ஜ் மரியன் சார், இந்திரஜா, இவங்க எல்லாம் என்னோட நடிச்சிருக்காங்க. என்ன ரொம்ப கோஆபரேட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப நல்லா என்கிட்ட நடிச்சிருந்தாங்க இவங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் ஷோ நானும் மேனகா ஆண்டியும் பார்த்தோம். ஓ, மேனகா ஆண்டியா? ஓகே ஓகே, மேனகா காந்தி, மேனகா ஆண்டியை சொல்ல வராங்க இவங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்ணீரோட இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும்னு இந்தியாவில் அவங்க கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. மேனகா ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் எவ்ரி ஹவருக்கு 85 ஹிட் அண்ட் டெத் கேசஸ் அனிமல்ஸ் நடக்குது இந்தியாவில். எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட டெத் ஆகுது. அவங்களுக்காக ஒரு 1 மினிட் எல்லாருமே நின்று சைலன்ஸ் கொடுங்க. டாக் டைம்ல 1 மினிட் முடிஞ்சிச்சு, எல்லாருமே உட்கார்ந்துருங்க. இதெல்லாம் உண்மையா நீங்க பேசுறதெல்லாம்? எமோஷனல் சீன்ஸ் டைரக்டர் சூப்பரா எடுத்திருக்காரு. என்னோட வலிய, வேதனைகளும், உணர்வுகளும், தவிப்புகளும் ரொம்ப அழகா டைரக்டர் எடுத்திருக்காரு இந்த படத்துல. கன்ஃபார்மா மியூசிக் பத்தி இந்த படத்துல பேசணும். ஃபைனலா வந்துட்டீங்க. இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும் போது தான் இந்த படத்துக்கு நான் ஓகே சொன்னேன். தேங்க்யூ. ஐயோ, இந்த சிக்கலா இருக்கு. இல்ல, சும்மா சொல்லுதான். நல்ல வேலை உங்களுக்கு டாக் பாஷையில பேட் வேர்ட்ஸ் தெரியல, அப்ப நான் எஸ்கேப் ஆயிட்டேன் கொஞ்சம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கேள்வி கேட்காத ஒரு எழுச்சவன் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போதான் நம்ம ப்ரொடியூசர் விக்கி வந்தாரு. இந்த படம் எஸ்ஏசி சார் அண்ட் ஷோபா மேடமோட பிளஸ்ஸிங்ல நிறைய ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ், ஆக்டர்ஸ், லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. அந்த லைன்ல லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் வந்திருக்கேன் இந்த படத்துல. மீடியா ஆளுங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. கை கொடுங்க. தேங்க்யூ ஆல் வெரி மச். தேங்க்யூ பைரவா சார். தேங்க்யூ சார். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப அழகா பேசுறாங்க. என்னுடைய பாப்பா பார்த்துருப்பீங்க. சொன்ன உடனே அவர் கைதிட்டோம், நீங்க கைதிட்டுவீங்கன்னு நினைச்சேன். அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப லான்ச் பண்ணுறாங்க. எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டம்மாள் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அவர் வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நான் செட்டுக்கெலாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்சிசி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன். மானாவாரியாக திட்டு வாங்கியிருக்கேன். அதை நான் சொல்லலை. ஆனால் எவ்வளவு எனர்ஜெட்டிக்னு இவங்கெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா கிரெயின் ஷாட்டு, ஜேசிபியிலேருந்து கீழே குதிக்கணும், கீழே ஃபுல்லாக மணல், நல்ல மொட்டை வெயில், அவர் வாட்டு உருன்னு ஏறி போகிறாருங்க. ஜேசிபியிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்க, குதிச்சுருவேன், ரெட்டியாக இருக்கேன் அப்படின்னு. நாங்கள்லாம் நெஞ்சில் அப்படி உசுர கையில் பிடிச்சிருக்கு, என்னப்பா ஒரு வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிறாங்க ஷாட் சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளவு தூரம் சின்னப்பா நம்ம ஹில்ஸில் ஏறுறாரு, உருள்றாரு. இவர் உருள்றத பார்த்து எனக்கு என்ன பயம்னா, நம்மளே இதே மாதிரி உருளை விடுவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும், பாப்பா பார்க்கணும், ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அவருடைய ரூமில் கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன். அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படின்னோடனே, சரி பேசுங்க அப்படின்னாங்க. சார் பேசட்டுமா? என்ன ஆக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி. அப்பாவோட வாய்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த படத்துல வந்து அந்த
குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களோடெல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும். பொதுவா மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டா அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா டாக்கை மட்டும் நீங்க திருப்பி போட்டீங்கன்னா அது கார்டன் வரும். அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.